24ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை அது உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? இகழ்ச்சியை கொடுக்கும். கவனியுங்கள். அவங்க நினைக்கிறாங்க, நான் இதை பண்ண பெரிய ஆள் ஆகிடுவேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பாவத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்வீரானால், பாவத்திற்கு உங்களை அர்ப்பணிப்பீரானால், இந்த பாவம் உங்களுக்கு ஒரு பரிசை தரும். அந்த பரிசு மரணம், இகழ்ச்சி, வெட்கம், வேதனை எல்லாம். தொடர்ந்து இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கவனியுங்கள். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். கடந்த வாக்கிலே சொன்னேன், மூடன் தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறான். கவனியுங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவரை ஏமாற்றிட்டேன், இவரை ஏமாற்றிட்டேன், அம்மாவை ஏமாற்றிட்டேன், கணவனை ஏமாற்றிட்டேன், மனைவி ஏமாற்றிட்டேன். நோ, they deceive themselves. அவர்கள் தன்னையே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். அடுத்து ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். பாவத்தை குறித்து நம்பர் 1 கவனமாக கேளுங்க. அதாவது அந்த பாவத்தினுடைய வலிமை அவளுக்கு புரியல. திரும்ப சொல்லுகிறேன், இன்பத்தின் மேன்மை புரிகிறது, அசுத்தத்தின் அந்த இன்பத்தின் மேன்மை புரியுது. ஆனால் அந்த இன்பத்தினால் வருகிற அந்த விளைவுகள் அவனுக்கு புரியல. இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும். கவனிங்க, அந்த வார்த்தை நான் படிக்கிறேன், அவங்க போடுவாங்க. மூடர்கள் தங்கள் குறைகளை, தங்கள் பாவங்கள் லேசானது, அடுத்தவரின் பாவங்கள் பெரிதாய் பேசுவார்கள். கவனிக்கணும். தங்கள் பாவங்கள் என்ன எப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன் பாஸ்டர்? நான் என்ன பண்ணுறேன்? ஒன்றும் பண்ணலையே. அவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, அவரை பாருங்கள், இவரை பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், இவன் தான் மூடன். ஆங்கிலத்தில் ஃபூலிஷ் மேன் போட்டிருக்குது. யார் முட்டாள்? படிக்காதவன் அல்ல, உலகம் தெரியாதவன் அல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுடைய முதல் கேரக்டர் என்னவென்றால், தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய குறைகள் ஒன்றுமே இல்லை. நான் ஒன்றுமே பண்ணல பாஸ்டர், நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன, கை தட்டுறதில்லை, பாட்டு பாடுறதில்லை, முதல் பாட்டுக்கு வர்றதில்லை, நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க ரொம்ப யோக்கிய, அவங்க ரொம்ப நல்லவங்க. இல்லை, அவங்க சும்மா ஏமாத்துறாங்க. நான் சொல்ல புரியுதா? தங்கள் குறைகளையும் தங்கள் பாவங்கள் எப்படி இருக்கிறாங்க? they take it very easy. அதான் சரியான மொழிபெயர்ப்பு. they take it very lightly. இது ஒன்றும் பெருசு இல்லையே. சபைக்கு வரல, ஆராதனைக்கு வரல,